காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னு இந்த மழை பெஞ்ச உடனே உங்களுக்கு பழைய தாய் செடிகளில் இருக்கிற கொம்புலேருந்து கட் பண்ணி வேறு புது செடி உருவாக்கிக்கலாம். நீங்கள் எந்தெல்லாம் தாய் செடி உங்களுக்கு ரொம்ப பழசாகிடுது, இனிமேல் இதுலேருந்து புதுசாக தான் வரவழைக்கணும் செடி, இனிமேல் இது பட்டு போனாலும் போயிடும் அப்படின்னு இருக்கிறது எல்லாத்துலேருந்துமே கொம்பெடுத்து கட் பண்ணி இன்னொரு தொட்டியில் நட்டு வைங்க. மழை பெஞ்சதுன்னா 100% சக்ஸஸ் தாங்க. நல்லா வேர் பிடிச்சி வந்துடும். அதே மாதிரி புது செடி உருவாக்கிக்கலாம். இந்த ஜாதி மல்லி நான் அப்படி தான் உருவாக்கியிருக்கேன். வெறும் ஒரு நல்ல கட்டிங்காக பார்த்து சூஸ் பண்ணி இந்த தொட்டியில் டைரெக்டாகவே நட்டு வச்சேன். அது இப்போ பாருங்கள் பசுமையாக நிறைய பூக்கள் கொடுக்கறது. இந்த ஜாதி மல்லிக்கு நான் பந்தல் கூட போடலை, செவுத்தோரமாக வச்சுருக்கேன். நிறைய படர்ந்து வருது. இதே மாதிரி நீங்கள் சாயில் லேயரிங்கும் பண்ணிக்கலாம். மண்ணில் பதிச்சு வச்சும் பதியன் போட்டு நீங்கள் செடிகளை உருவாக்கிக்கலாம்.